Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வீர தியாகிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேளையிலே அந்த இந்துத்துவ சக்திகள் முனைந்து பார்க்கின்றன. முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு, திராவிட இயக்கத்திற்கு உண்டு. இப்பொழுது இந்தியாவிலேயே அரசியல் சோதனை வந்திருக்கிறது. தமிழகத்திற்கும் அந்த சோதனை வட்டமிட பார்க்கிறது. இந்துத்துவ சக்திகளும் RSS காரர்களும் அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும், கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும். Yes proudly presents 13th SCON S-Mart multiple business 270 plus stalls 10,000 plus business visitors 3,000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். 100 ஆண்டு வாழ்க என்று முன்பு வாழ்த்துகின்ற வழக்கம் இருந்தது. இனி தியாகச்சுடர் அண்ணன் நல்ல கண்ணுவை போல 200 ஆண்டுகள் வாழ்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உடல் நலத்தோடு இருக்கிறார். கூர்த்த சிந்தனையில் சிறிது ஊறு கூட ஏற்படாத வகையிலே எந்த பிரச்சனையையும் மார்க்சிய லெனினிச பெரியாரிய அம்பேத்காரிய அடிப்படையை கொண்டு அந்த பிரச்சனையை அணுகுகின்றார். அவரை கண்டாலே அவரோடு உரையாடினாலே ஒரு புதிய உத்வேகமும் உற்சாகமும் பிறந்துவிடும். செங்கொடி பறக்குதம்மா, அது என் ஜீவனை ஊக்குவிக்கின்றதம்மா, அது நம் கொடி என்பது வீரநாதம் கிளம்புதம்மா என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழருடைய பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் என்னுடைய அன்பு அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள். மக்கள் அறிந்தி வளர்வின் நிமக்கு மிக்கோர் இல்லாத முது சுதந்திரத்தின் முத்திரையாகி இது பரிணமித்துவும் இதயத்து உரைக என்று மனோன்முனியத்தின் தொடக்கத்திலேயே சுந்தரம்பிள்ளை அவர்கள் தாமிரபரணியனுடைய சிறப்பை சொல்லியிருப்பார். தமிழ் பூமியிலேயே தோன்றி தமிழ் மண்ணிலேயே கடலோடு சங்கமமாகின்ற நதிதான் பொருணை என்று போற்றப்படுகின்ற தாமிரபரணி நதியாகும். வால்மீகியும் கம்பனும் கூட தாமிரபரணி நதியை பற்றி விளக்கமாகவும் புகழ்ந்தும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தாமிரபரணி நதிக்கரை வாழும் மக்கள் விருந்தோம்பலுக்கும் வீரத்திற்கும் தீரத்திற்கும் தியாகத்துக்கும் அடையாளமானவர்கள். தெற்கு சீமையிலே முதலிலே வாழ்வீசியவர்களே தென்னாட்டு பாளையக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட ஜீவ நதியாக வீர நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற தாமிரபரணி நதியின் ஆற்றங்கரையிலே திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிற திருவைகுண்டத்தை அடுத்திருக்கின்ற புதுக்குடியிலே 1925 இதே டிசம்பர் 26ஆம் நாள் ராமசாமி அவர்களுக்கும் கருப்பாய் அவர்களுக்கும் அருமை மகனாக பிறந்தவர்தான் நம்முடைய அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள். சின்னஞ்சிறு வயதிலேயே காந்தியார் பாடல்களை பாடி தெருவிலே செல்வதும் நேருவின் புகழை முழக்கமிட்டுக் கொண்டு தெருவிலே செல்வதும் இப்படி அந்த ஈடுபாடு இருந்து பின்னர் நூல்களை நிறைய கற்க ஆரம்பித்த பிறகு அவர் நேருவின் நூல்கள் மூலமாகத்தான் கம்யூனிசத்தோடு அறிமுகமானார். தானே கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்தார். 43 திருவைகுண்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளரானார். வட்ட செயலாளர், பிறகு நெல்லை மாவட்ட செயலாளர், பிறகு மாநில செயலாளர். இன்று அகில இந்தியா போற்றுகின்ற அரும்பெரும் தலைவர்களில்
ஒருவர் என்ற வகையிலே நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நல்லகண்ணு அவர்களை பக்கத்தில் உட்கார்ந்து 10 நிமிடம் பேசினாலே நமக்கு உத்வேகமும் வீரமும் உணர்ச்சியும், எதையும் நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்ற உறுதிப்பாடும் கிடைக்கும். மறுகால் குறிச்சியிலே ஒரு துப்பாக்கிச் சூடு, அதிலே குற்றம் செய்யாத ஒரு இளைஞனை காவல்துறை ஆய்வாளர் வீடு புகுந்து சுட்டுக் கொன்று விட்டு போயிட்டார். நான் அந்த இடத்துக்கு உடனே சென்றேன். அந்த ஊர் இளைஞர்களிலே பலர் பாஞ்சாலங்குறிச்சி படையிலும் நெல்கட்டஞ்சவல் படையிலும் இடம்பெற்றவர்கள். பினாங்கு தீவுக்கு அனுப்புகிற போது மறுகால் குறிச்சியிலே இருந்தே பலர் இங்கே போனார்கள் என்பது நேதாஜியின் வரலாற்றிலே தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த மண்ணிலே இருந்து வந்த அண்ணன் நல்லகண்ணு எனக்கு இந்த அவர் திருவைகுண்டம் காரணேஸ்வர் பள்ளியிலே படிப்பை முடித்துவிட்டு இன்று இந்து கல்லூரியில் அழைக்கப்படுகிற மாதிதா இந்து மேல்நிலை பள்ளியிலே இன்டர்மீடியட் அவர் படித்துவிட்டு சுதந்திர போராட்ட காலத்திலே தானே நேரடியாக அதிலே பங்கெடுப்பது என்று சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கெடுத்துக் கொண்டார். நல்ல சந்தர்ப்பத்தில் அண்ணன் நல்லகண்ணுவை போல நாம் போற்றி மகிழ வேண்டிய இன்னொரு தியாக சுடர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் இங்கே வந்திருப்பது சால பொருத்தமாகும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சி பெருமழை பெய்யும் என்றார்கள். நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிறது. அமர்ந்திருக்கிறவர்கள் அப்படியே உறுதியாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவிலேயே அரசியல் சோதனை வந்திருக்கிறது. தமிழகத்திற்கும் அந்த சோதனை வட்டமிட பார்க்கிறது. இந்துத்துவ சக்திகளும் RSS காரர்களும் அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும், கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும், தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிக்கு இங்கு இடமில்லை என்று அவர்கள் ஒரு பிரகடனத்தை 2022 அலகாபாத், இப்பொழுது அதற்கு வேறு பெயர் வைத்து விட்டார்கள், அந்த இடத்திலே அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதன் அடிப்படையில் தான் அம்பேத்கர் புகழ் பெற்று இந்த நாட்டை வழிநடத்துகின்ற அரசியல் சட்டத்தை தந்திருக்க, நாட்டு துரோகி சாவர்கர் படத்தை மைய மண்டபத்திலே டெல்லியிலே திறந்து வைத்திருப்பது அந்த மைய மண்டபத்துக்கே ஒரு அழுக்கு ஆகும். அந்த சாவர்கரை புகழ்ந்து விட்டு, கொலகார கோட்சேயை புகழ்ந்து விட்டு, வீர தியாகிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேளையிலே அந்த இந்துத்துவ சக்திகள் முனைந்து பார்க்கின்றன. முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு, திராவிட இயக்கத்திற்கு உண்டு, பொது உடைமை இயக்கத்திற்கு உண்டு. அப்படி இணைந்து நாங்கள் இங்கே கரம் கோர்த்து செல்லுகிறோம். ஆகவே தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு நல்ல பொற்காலத்தை படைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் நாள்தோறும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. பழுத்த மரம்தான் கல்லடிபடும் என்று சொல்வதை போல நம்முடைய முதலமைச்சர் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடைதோறும் சகட்டு பேரைக்கு வசைபாடுவதும் அதை ஊடகங்களிலே பரவ விடுவதும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இளம் பிராயத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் வரலாற்றை நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். ஆயிரம் ஆண்டுகளாக புகழ் கொடி உயர்த்திய தமிழர்களுடைய மானம், மரபு, இலக்கியம், அவர்கள் பண்பாடு, பாரம்பரியம் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு, இந்த திருபுவாத சக்திகள் உள்ளே நுழைந்து ஏமாற்று வேலையிலே ஈடுபடுகிறதே, அதை உடைத்தெறிய வேண்டிய கடமை வாலிப சீயங்களுக்குத்தான் உண்டு என்பதால் இளைஞர்கள், மாணவர்கள் அதிலே அக்கறை செலுத்த வேண்டும். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தகுதியுடையவர்தான் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இதே நிகழ்ச்சியிலே தான் பாரட்லா படித்து
தொழிலாளர்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட அண்ணன் கேடிகே தங்கமணி அவர்களுடைய நினைவு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அவரும் தமிழ்நாட்டிலே மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர். ஆகவே கடமைகள் நிரம்ப இருக்கின்றன. 29ஆம் தேதி காலை 9 மணிக்கே கலைவாணர் அரங்கத்தில் அண்ணன் நல்லகண்ணு நூற்றாண்டு விழா நடக்கப் போகிறது. 9 மணிக்கே வந்து சேர்ந்து விடுங்கள். 10 மணிக்கு மேலே போகலாம் என்று கருதாதீர்கள். சரியாக 9 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற சொற்பொழிவாளர் 9:30க்குள்ளாக பேசிவிடுவார். ஆகவே நம்முடைய தோழர்கள் மற்ற நண்பர்களிடம் சொல்லி காலை பொழுதிலேயே கலைவாணர் அரங்கத்திலே திரளுமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு, நலத்தோடு வாழ்க, மன வளத்தோடு வாழ்க, எங்களுக்கு வழிகாட்டி வாழ்க, இன்னும் 100 ஆண்டு கடந்து வாழ்க வாழ்க, அண்ணன் RNK வாழ்க. நன்றி, வணக்கம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.